சரவணன், தற்போது அந்த சாலையில குப்பைகள் கொட்டப்படுறதுனால என்னென்ன சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டதா மக்கள் தெரிவிக்கிறாங்க? வணக்கம் விக்னேஷ். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலை அருகே தமிழக தொல்லியல் துறை சார்பாக பொருணை அருங்காட்சியகம் என்ற ஒரு அருங்காட்சியகமானது அமைக்கும் பணியானது வேகமாக நடைபெற்று வருகிறது. சங்ககால தமிழர்களின் பாரம்பரியமான பொருட்களும் அது மட்டுமில்லாமல் பாண்டிய மன்னர்கள் பயன்படுத்தி வந்த அந்த கொற்கை காலத்தில் பயன்படுத்தியக்கூடிய பொருட்களும் மற்றும் சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் என தமிழகத்தில் தமிழர்கள் ஆண்டு வந்த பழைய பொருட்களை காட்சிப்படுத்தக்கூடிய இந்த பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே இருக்கக்கூடிய 4 வழி சாலை பகுதியில் சுமார் 33 கோடி ரூபாய் செலவீட்டில் 13 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பணியானது வேகமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்தில் தமிழகத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் விதமாகவும் தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவிகளின் பார்வைக்கு வைக்கக்கூடிய விதமாகவும் இந்த நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு நேரடியாகவே காணலாம். இந்த அருங்காட்சியகமானது இங்கு அமைக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி 4 வழி சாலையில் இருக்கக்கூடிய இந்த மலை பக்கத்தில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையில் கட்டிட கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் இங்கு கொட்டப்பட்டு வருவது தற்போது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்க என்றால் சமதளமாக இருக்கக்கூடிய இந்த செம்மண் பகுதிகளில் தற்பொழுது கட்டிட கழிவுகள், அதாவது இந்த திருமால் நகர், என்ஜிஓ காலனி மற்றும் ரெட்டியார்பட்டி ஆகிய பகுதிகளில் எந்த இடத்தில் கட்டிட வேலைகள் நடந்தாலும் அந்த கட்டிடத்தில் மிஞ்சக்கூடிய அந்த கழிவுகளை இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையில் கொட்டப்படுவது தற்பொழுது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. கோடி ரூபாய் செலவீட்டில் அமையப்பெற்று வரும் இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுமே இந்த கட்டிட கழிவுகள் ஆக்கிரமித்து இருக்கின்றன. திடக்கழிவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குப்பைகளும் மற்ற வேஸ்டேஜ் பொருட்களும் இங்கு கொட்டினால் தெரிந்துவிடும் என்பதற்காக மண்ணோடு மண்ணாக, அதாவது பார்ப்பதற்கு வேண்டுமே தெரியாதது போல் இருக்கும், ஆனால் இறங்கி பார்த்தால் அனைத்து பகுதிகளிலுமே இந்த கட்டிட கழிவுகள் இந்த இடத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய விஷயம் நாம் நேரடியாகவே காணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் மற்றும் இங்கு கொட்டப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நாம் நேரடியாகவே காணலாம். பொருணை அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் தற்போது இந்த மருத்துவ கழிவுகள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பாட்டில்கள் மற்றும் சிரஞ்சுகளும் இங்கு கொட்டப்பட்டு கிடைக்கின்றன. இதனால் நோய் தொற்று பரவக்கூடிய சூழலும் இங்கு ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இந்த இடத்தை கொண்டு வருவதற்கு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வந்தாலும் இந்த பல பகுதிகளும் தற்போது சுகாதாரமற்ற நிலையில் காட்சி காணப்படுகிறது. இது குறித்து பொதுமக்களை நாம் நேரடியாக தகவலை தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். கோடி ரூபாய் செலவீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொருணை அருங்காட்சியகம் இங்கே அமையப்பட்டிருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே கட்டட கழிவு ஆக்கிரமிச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய ஒரு பொதுமக்கள் கருத்து என்ன? என் பேர் நவீன். நான் இங்கே ராமச்சந்திரா கார்டனில் இருக்கேன், திருமால் நகரில். நாங்கள் சுமார் ஒரு 10 வருஷமாக அங்கே இருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே தியாகராஜ நகர் தான். இந்த இடம் வந்ததுலேருந்து சடனாக நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்க இடம். மாநகராட்சி இதோட முடியுது. ஆனால் இந்த இடங்களில் இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய சார்பில் அங்கே பில்டிங் கட்டுறாங்க. இந்த சைடு மியூசியம் எல்லாமே கட்டிக்கிட்டு வராங்க. அந்த கட்டிக்கிட்டு வாரதில் அந்த ஒரு பக்கத்தை உருவாக்கிட்டு அதில் உள்ள கழிவுகளை பூரா அதை சுற்றியே போட்டு அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம வீட்டில் உள்ள குப்பைகள் நம்ம வீட்டுக்கு சுற்றி போட்டு பண்ண முடியுமா? அந்த மாதிரி சுற்றியே போட்டு இதெல்லாம் பண்ணி இந்த சாலைகளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாலையை போட்டு அதை மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாற்றி வைக்கிற அளவுக்கு இருக்குது இந்த ஒரு விடிய அரசு. மக்கள் இதனால் பயன்படுதாங்களோ இல்லையோ பாதிக்க தான் படுதாங்க. பயன்படுத்த மாதிரி திட்டங்கள் அவங்க அறிவிக்கன்னு சொல்லிட்டு மக்கள் பாதிக்கிற மாதிரி திட்டங்கள்லாம் போட்டுருக்காங்க. எங்களோட அடுத்த தலைமுறைகள் இதில் இருக்க முடியாது. இதில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கட்டிட கழிவுகள் காங்கிரீட்டை ஃபுல்லாமே கலந்து ஒரு பக்கத்தில் போட்டு போயிடுவாங்க. நைட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா மண் இந்த மாதிரி சரல்லாம் பார்த்திங்கன்னா அள்ளுதாங்க. அரசு அதிகாரிகளுக்கும் இது தெரிஞ்சு தான் இது எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கும் தெரியாமல் இல்லை. தமிழக அரசில் வேலை பார்க்குற யாருமே முட்டாள்கள் கிடையாது. எல்லாருமே மற்ற மாநிலத்தோட கூர்மையாக உள்ளவங்க தான். ஆனால் தெரிஞ்சும் இதெல்லாம் நடக்கு. இந்த போக்கை அரசியல்வாதிகள் யாரும் இதை கண்டுகொள்ள மாட்டேங்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இது நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே உள்ள குடியிருப்போர் சங்கம் மூலியமாக இப்போ நாங்கள் ராமச்சந்திரா மக்கள் நல சங்கத்தில் நாங்கள் இருக்கோம். இது சார்ந்து சுற்றி உள்ள சங்கங்கள் எல்லாருமே அதில் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நைட்டுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக குளமாக இருக்கனால செப்டி டேங்க் கழிவுகளை அப்படி போட்டு போயிருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நியூஸ் பேப்பர்லாம் அந்த தினத்தந்தி இந்த மாதிரி சில இதில் ஆடில் கொடுத்து நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். மணல் அள்ளுறாங்க. அந்த மணல் அள்ளுறதை தெரியக்கூடாதுக்காண்டி அந்த குப்பைகள் அவ்வளோத்தையும் தூக்கி அதில் போட்டு சம்மதளமாக தான் இருக்கிற மாதிரிங்கிறத காமிக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் வேஸ்ட், ஃபுல்லாக மெடிக்கல் வேஸ்ட்டை ஃபுல்லாக இங்கே போட்டு கண்ணாடி பாட்டிலு, மருந்து, மாத்திரைகள், இந்த காலாவதியான மாத்திரைகள் எல்லாம் ஃபுல்லாக போட்டு
இதை வந்து கொளுத்தி வேற விட்டுருந்தாங்க. மாநகராட்சியிலும் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்கள படித்தவங்களே இப்படி குப்பைகளை அள்ளி போடும்போது மாநகராட்சியிலும் வரும்போது அவங்க குப்பைகளை கிடக்குன்னு கொளுத்தி விட்டு போயிருந்தாங்க. அந்த புகைகள் மூலிமா இங்கே வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. நைட்டு நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிசிடிவி கிடையாது, லைட்டு கிடையாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது விக்னேஷ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 கோடி ரூபாய் செலவீட்டில் அமையப்படக்கூடிய இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரு விளக்குகள் சுத்தமாக கிடையாது. அதாவது குடியிருப்பில் இருந்து இந்த தேசிய நெடுஞ்சாலை பிடிக்கக்கூடிய இந்த சாலைகள் மூலம் தெரு விளக்குகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வனத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பல கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இது மாநகராட்சிக்கு தெரிந்தாலும் கூட முறையாக அப்புறப்படுத்தலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கட்டட கழிவுகள் அது மட்டும் இல்லாமல் காலாவதியான மாத்திரைகள், மருந்து பாட்டில்கள் எல்லாமே இங்கே வந்து தேங்கி இருக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. குடியிருப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் நெல்லை மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உடனடியாக விரைந்து வந்து இதை முறையாக அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய அந்த கழிவு நீரையும் வந்து இங்கே வந்து தான் வந்து கொட்டிட்டு போகிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் ஒரு சில கட்சியை சார்ந்தவர்கள் இந்த இடத்துக்கு வந்து அந்த காட்சியை நம்ம நேரவே காணலாம். சமதளமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் மதிய காய்ச்சலிக்கூடிய இந்த இடத்துல கூடிய பெரும்பாலான மணல்களும் டிராக்டர் மூலமாக அள்ளப்பட்டு வருகிறது. சமமாக இருக்கக்கூடிய தளத்தில் வந்து பெரும்பாலான இடங்கள் இருக்கக்கூடிய செம்மண் ஃபுல்லாகவே வந்து டிராக்டர் மூலமாக அள்ளிட்டு போகிறதாகவும் குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கோடி ரூபாய் செலவீட்டில் பொருணை அருங்காட்சியகம் அமைப்பெறக்கூடிய இந்த சாலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு முறையாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கருத்தை முன் வச்சுட்டு இந்த இடத்துல நடைபெறக்கூடிய அனைத்து சுகாதார சீர்கேட்டையும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக வந்து சரி செய்யணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை வந்து பொதுமக்கள் வச்சிருக்காங்க. விக்னேஷ், கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.